ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்பா, பெல் பட்டன் ஆல் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஏன்னா திடீர் நண்பா ஒரு நாள் நம்ம வீடியோ போகிறதில்ல, நம்மளுக்கு அதாவது டைம் கிடைக்கும்போது நம்ம எடுக்கிற பேட்டர்ன் கரெக்டாக உட்காந்தா மட்டும்தான் வீடியோ. சரிங்களா? அதே மாதிரி நான் எடுக்கிற பேட்டர்ன் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கு உங்கள் கணிப்போட அந்த நம்பர் ஒருத்தவங்க மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க நண்பா. சரிங்களா? அதே மாதிரி இந்த சேனல் பொறுத்தளவுக்கும் பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. வெறும் பொழுதுபோக்கான வீடியோ மட்டும்தான், வெறும் கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங் கொடுத்து நம்பர் ஒருத்தம் தான் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அது மாதிரி 18/4/2025 நிர்மல். சரிங்களா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதுக்குண்டான நம்பர் தானே உங்கள் கணிப்போட அந்த நம்பர் ஒருத்தம் தான் எடுத்து ட்ரை பண்ணுங்க நண்பா. ஃபஸ்ட்டு நான் எங்கே மார்க் பண்ணுறேன்னா, நண்பா 715 இருக்கிறதில்ல. சரிங்களா? சரியாக 1-2 நாள் கழிச்சிட்டு இங்கே 155 இருக்குது. அதே மாதிரி 1-2 நாள் கழிச்சோம்னா 420 நண்பா. சரிங்களா? இங்கே 420, இந்த இடத்துல 420. அதே மாதிரி 1-2 நாள் டிலே பண்ணோம்னா 935. சரிங்களா? ரிசல்ட்டு 935. அதே மாதிரி 1-2 நாள் கழிச்சிட்டோம்னா 974. சரிங்களா? இப்போ 1-2 நாள் டிலே பண்ணோம்னா, சரிங்களா, இப்போ இந்த இடத்த மார்க் பண்ணுவோம். இப்போ நண்பா பார்த்தீங்கன்னா 2 நாள் கழித்து மார்க் பண்ணியிருக்கேன். உங்கள் கணிப்போட அந்த நம்பர் ஒருத்தவங்க தான் எடுத்துருங்க. இதுக்கு மேலே நண்பா பார்த்தீங்கன்னா அந்த 715க்கு 2 நாள் டிலே பண்ணிங்கன்னா, சரிங்களா, 715க்கு 2 நாள் டிலே பண்ணிங்கன்னா 845 வந்து இருக்கும். ஏன்னா போன மாதம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 845 லாஸ்ட் ரிசல்ட்டு 31ஆந்தேதி. அதுக்கு முன்னாடி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 035 இருக்கும். சரிங்களா? ஏன்னா அது தான் நான் மார்க் பண்ண போகிறேன். இப்போ அடுத்தது நண்பா அங்கே பார்த்தீங்கன்னா 715 இருக்குல்ல, இங்கே இருக்கிற 2. சரிங்களா? இது 2 பார்த்தீங்கன்னா நண்பா, இது 2. அந்த 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா பவரில் இருக்கும். சரிங்களா? பவரில் வந்துட்டு இருக்கும். ஆனால் இப்படி வரும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த பி போர்டு, ஏன்னா நம்ம 2 நாள் கழிச்சு இங்கே மார்க் பண்ணோம்ல, இது நம்ம எழுதிக்கலாம். இப்போ 400 கீழே நம்மளுக்கு இங்கே வரணும் ரிசல்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 400 தான் கணக்கு போடணும். சரிங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பி போர்டு பாருங்கள், இந்த கலர் மாற்றிக்கலாம். இந்த பி போர்டில் 1 இருக்குது. சரிங்களா? இந்த பி போர்டில் இருக்கிற 1 அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கரெக்டாக ஏ போர்டில் எடுத்து வச்சுருப்பா அது 1. சரிங்களா? இப்போ அதே மாதிரி நண்பா இந்த 155லேருந்து இந்த 0, சரிங்களா, இந்த 0 அப்படியே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே பி போர்டில் 5 வந்து இருக்குது. சரிங்களா? அதாவது பி போர்டில் 0 இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா 5 இருக்கும், அது பவர் அப்படியே கீழே. அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்பா, பி போர்டு நம்பர் பவராக மெயினாக அடுத்த நாள் ரிசல்ட் அடுத்த நாளே வருது. சரிங்களா? இப்போ அடுத்தது இங்கேயும் பார்த்தீங்கன்னா 420 மார்க் பண்ணியிருப்போம். இங்கே 2ன்னு இருக்குது பி போர்டில். அப்போ நம்மளுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் என்ன வரணும், 2 இல்லைனா 7ன்னு வரணும். பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் நமக்கு பி போர்டு எடுத்து வச்சுருப்போம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 3 பி போர்டு. ஒரு நாள் டிலே பண்ணி ஒரு நாளுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3 வந்து நிற்கும். இப்போ இங்கே 7 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 2ன்னு வந்து நிற்கும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்குது, இங்கே 0. அப்போ ஒரு நாள் கரெக்டாக அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 0ன்னு வந்துட்டு நமக்கு பி போர்டு வரணும். சரிங்களா? அப்போ பி போர்டுக்கு 0 வரணும். எனக்கு கண்டிப்பாக பி போர்டு மட்டும் தான் பாஸ் ஆகி வருது. ஒரே ஒரு டைம் நண்பா இந்த 715 மட்டும் தான் அந்த 1ஆம் நம்பர் பி போர்டு இருக்கிற 1 எடுத்து ஏ போர்டு ஆகிட்டான். சரிங்களா? மீது எல்லாமே பி போர்டு மட்டும்தான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பி போர்டுக்கு, சரிங்களா, பி போர்டுக்கு 0 ட்ரை பண்ணணும். அப்படின்னா சப்போர்ட்டுக்கு 5ன்னு ட்ரை பண்ணணும். ஏன்னா ஒரு வேளை பவர்லேயும் வந்துடலாம். சரிங்களா? ஆனால் நம்மளுக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா பி போர்டில் 0-5 தான். சரிங்களா? சரி, வாங்க நம்ம அடுத்த நம்பருக்குள்ளே போயிடலாமா? இப்போ நம்ம அந்த 715 எடுத்தோம்ல, 715க்கு நம்ம வந்து இந்த 2-1-1 எப்படி இருந்துச்சு. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு நண்பா இந்த ஃபஸ்ட் நம்பருக்கு பவர் எடுங்க. அதாவது 715. சரிங்களா? நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 140. இது செல்லு கொஞ்சம் பிரச்சனை நண்பா. சரிங்களா? அதெல்லாம் கடையில் கொடுத்துருக்கேன், அது வந்துருச்சுன்னா நம்ம கரெக்டாக வீடியோ வந்துடும். இது செல்லு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால இதில் சரியாக இழுக்க முடியல. சரிங்களா?
அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம செல் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அது வீடியோ அப்லோட் கரெக்டாக பண்ணுவேன் சரிங்களா. இப்போ 148 ரிசல்ட் சரிங்களா. இந்த 148 இருக்குல்ல, அதில் இருக்கிற நம்பர் நம்ம கீழே இறக்கி வச்சுக்கலாம். 715 பி போர்டு கீழே இருக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட் நம்பர் 715 சரிங்களா. நம்ம இருங்க, இந்த நம்ம இங்கே கணக்கு போட்டிருந்தோம் 715 சரிங்களா. அதில் இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 7. அப்போ 7க்கு பவர் நம்பர் 2 சரிங்களா. இப்போ 2 கூட வரக்கூடிய நம்பர் கூட பவர் எடுத்து ப்ளஸ் 1 பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் ரிசல்ட்டு வருது சரிங்களா. இப்போ 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா 2 கூட 1 பண்ணால் 3. அப்போ 3 இல்லைனா 8ன்னு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா 8 பர்சன்ட் சி போர்டில். அப்போ இதில் பி போர்டுன்னு 1 இறக்கி வச்சுருந்தோமா, 1 இல்லைனா 6 சரிங்களா. இந்த 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் 8 ஆயிருந்தால் நம்மளுக்கு இங்கே 18ன்னு பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இப்போ அதே மாதிரி 1 2 நாள் கழிச்சு விட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், 907ன்ட்டு நம்ம ஆர்கெட் பண்ணுவோமா. இந்த இடத்துல என்னப்பா, இந்த இடத்துல 907 இது. நம்ம பார்த்தீங்கன்னா 907ன்னு இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணுவோம், பி போர்டு கீழே இருக்குவோமா. இங்கே இருக்கிற பி போர்டு நம்ம இங்கே கீழே இருக்கும்போது இந்த 907க்கு அப்போ மேலே இருக்கிற ஏ போர்டு சரிங்களா, 155 இருக்கிற ஏ போர்டு பாருங்கள் 1. அப்போ 1க்கு பவர் பார்த்தீங்கன்னா 6 சரிங்களா. அப்போ 6 நம்ம என்ன பண்ணுவோம், 1 ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு 7 கேமுக்குள்ள வந்துடணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7 பாஸ் ஆகிருக்கும், பிசி பாஸ் ஆகிருக்கா. இப்போ அதே மாதிரி நண்பா நம்ம என்ன பண்ணுவோம், 2 நாள் கழிச்சுட்டு 122க்கு வந்துடுவோமா. இங்கே 122, இந்த 122ல் நம்ம பி போர்டு அப்படியே ரிட்டர்ன் பண்ணோம்னா நம்மளுக்கு பி போர்டு வந்துடுச்சு. ஏ போர்டு 4 இருக்குது. அப்போ 4க்கு பவர் எடுத்தோம்னா 9 நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ் 1 பண்ணுவோமா. அப்போ 1 இல்லைனா 6ன்ட்டு நம்மளுக்கு ஒரு நம்பர் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இந்த கடத்தில் 12 நம்மளுக்கு ஏபி. அங்கே பார்த்தீங்கன்னா பிசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 07. திரும்பவும் 1 2 நாள் கழிச்சோம்னா நம்ம எடுக்கிற நம்பர் பண்ணுவோம் 330 சரிங்களா. இந்த 330 அதே மாதிரி பி போர்டு ரிட்டன் ஆயிடுச்சு சரிங்களா. இங்கே பி போர்டு ரிட்டனு. இப்போ ஏ போர்டில் இருக்கிற 9 சரிங்களா. அப்போ 9க்கு பவர் 4. அப்போ 4க்கு கூட நம்ம என்ன பண்ணுவோம், 1 ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 0 இல்லைனா 5ன்னு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா பிசிலையும் 30 நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு நண்பா சரிங்களா. இப்போ அதே மாதிரி அடுத்த நண்பா பார்த்தீங்கன்னா 120 சரிங்களா. இங்கே இருக்கிற 120 எப்படி இருந்துச்சுன்னா, பி போர்டில் இருக்கிற 7க்கு பவர் வந்து அப்படியே 2. அப்போ ஏ போர்டுக்கு பவர் எடுத்தால் நம்ம எடுக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு பவர் வந்து 9ன்னு இருக்குது. 9க்கு பவர் 4 கூட 1 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5 பவர் 0. இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துடணும். இங்கே பார்த்தீங்கன்னா 0 வந்து நிற்குது சரிங்களா. சி போர்டில் 0 இருக்குது. 120க்கு சி போர்டில் 0. அப்போ நம்மளுக்கு இங்கே பிசி பாஸ் ஆகிருக்கு. புரிஞ்சுங்களா நண்பா. இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கிற 0 சரிங்களா, இங்கே இருக்கிற 0 பி போர்டில் இருக்கிற 0. இப்போ பி போர்டுக்கு 0வா இல்லை 5ஆ சரிங்களா. இதே மாதிரி இங்கே இருக்கிற ஏ போர்டில் இதுக்கு பவர் எடுத்தோம்னா 9 கூட 1 ப்ளஸ் பண்ணால் 10னா 1. அப்போ 1 இல்லைனா 6ன்ட்டு ஒரு நம்பர் வரணும் சரிங்களா. இந்த மெத்தட் நம்பர் 1 இல்லைனா 6ன்ட்டு ஒரு இந்த நம்பர் வரணும். இது போன மாதம் நம்பர் பாஸ் ஆகிதான் வருது சரிங்களா. அந்த 845 2 நாள் கழிச்சு டார்கெட் பண்ணோம்னா 845 போட்டு பாருங்கள், கரெக்டாக வரும் சரிங்களா. சரி வாங்க, இப்போ அந்த 1 6 சரிங்களா. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 907ல் பிசி சரிங்களா. அடுத்து ஏபி, அடுத்து பிசி, அடுத்து பிசி. ஒரு வேளை இது ஏபி வரலாம் சரிங்களா, ஏபியும் வரலாம். அப்படி மிஸ் ஆனால் பிசி, மிஸ் ஆனால் நம்ம பிசி. ஆனால் ஏசி ஒரு டைம் கூட வரல சரிங்களா. இது ஏசி ட்ரை பண்ண வேணாம். 10 60ல் ஏசி வராது நண்பா. ஏபியோ இல்லை பிசியோ தான் சரிங்களா. ஏன்னா பிசி ஏபி மட்டும் தான் பாஸ் இருக்குது. நான் வந்து ஏ போர்டுக்கு தரேன் சரிங்களா. ஏ போர்டுக்கு 1 இல்லைனா 6ன்னு தரேன் சரிங்களா. நம்ம இது ஏ போர்டுக்கு இல்லை 1 6 எடுத்துக்கோங்க. அப்போ பி போர்டுக்கு 5 இல்லைனா 0 சரிங்களா. பி போர்டுக்கு 5 இல்லைனா 0 சரிங்களா. அதே மாதிரி சி போர்டுக்கு சரி நண்பா. இப்போ சி போர்டுக்கு
நண்பா இது இருக்குது சரிங்களா. சி போர்டுக்கு நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்பரே கொடுத்துட்றேன் நண்பா. ஏன்னா அது எழுத முடியல. சி போர்டுக்கு 4 இல்லைன்னா 9ன்னு வரணும் சரிங்களா. 4 9. அதே மாதிரி டி போர்டு நண்பா சரிங்களா. டி போர்டுக்கு நான் எப்பவுமே தர மாட்டேன், இன்றைக்கி தரேன் சரிங்களா. 5ன்னு வரணும். டி போர்டுக்கு 5ன்னு வரணும். இப்போ நம்ம எடுக்கிற ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் நண்பா. ஏ போர்டுக்கு 1 6, பி போர்டுக்கு 5 0, சி போர்டுக்கு 4 9 சரிங்களா. அதே மாதிரி நண்பா பி போர்டுக்கு 5 0 சரிங்களா. அதே மாதிரி ஆல் போர்டில் அதே தான் மிஸ் ஆகாது. 5 0 வந்து நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பா ஏ போர்டுக்கு சரிங்களா. நான் ஏ போர்டுக்கு 1ன்னு தரேன். உங்கள் கணிப்போட இந்த நம்பர் ஒத்து வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்க நண்பா. இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பா, கன்ஃபார்ம் நம்பரில் எதுவும் கிடையாது. உங்கள் கணிப்போட இருந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர் எடுக்கிறேன். இது செல்லு கொஞ்சம் பிரச்சனை நண்பா, நம்மளால் நம்பர் சரியாக உட்கார வைக்க முடியல அதில் சரிங்களா. நண்பா 1 ஏ போர்டுக்கு 1 சரிங்களா. அதே மாதிரி யாராச்சும் கேரளா டிஆர் புக்கிங் போகிறீங்கன்னா நான் சொல்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆயிரம் பண்ணால் கேரளா டிஆர் புக்கிங் எடுத்துங்க நண்பா. 93 84 17 93 84 நண்பா. இது வாட்ஸ்அப்பில் 1000 மெசேஜ் பண்ணால் கேரளா மட்டும் டிஆர் புக்கிங் எடுத்துப்பாங்க சரிங்களா. நண்பா நான் ஏ போர்டு சரிங்களா. ஏ போர்டுக்கு 1, பி போர்டுக்கு 0, இப்போ சி போர்டுக்கு 4 சரிங்களா. நான் 104ன்னு தரேன். அதே மாதிரி டி போர்டுக்கு நான் 5ன்னு சொல்லிட்டேன் சரிங்களா. டி போர்டுக்கு 5 5104. ஒருவேளை டி போர்டு 0 வந்துருச்சுன்னா 0104 சரிங்களா நண்பா. 0104 5104 எனக்கு ஸ்ட்ராங்னு பாருது நண்பா. 104 ஸ்ட்ராங்கு சரிங்களா. ஏ போர்டுக்கு அதாவது டி போர்டுக்கு 0வா இல்லை 5 இந்த ரெண்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா. நான் அதனால் 5 தரேன். உங்கள் கணிப்போட ஏதாச்சும் நம்பர் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்க நண்பா. திருடிச்சல் பார்த்தீங்கன்னா 104 சரிங்களா. உங்கள் கணிப்போட இந்த நம்பர் ஒத்து வந்தால் ட்ரை பண்ணுங்கள். முழுக்க கெஸ்ஸிங் மாதிரி நண்பா, கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. எனக்கு 104 தான் ஸ்ட்ராங்கு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நம்பர் ஸ்ட்ராங்காக தான் அது எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. பாருங்கள், இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான் நண்பா சரிங்களா. சரி நண்பா 5104 சரிங்களா. சரி நண்பா, தேங்க் நண்பா.